Hey guys, Udaya Bharathi. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் மக்களே. நம்ம ஒரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியிலயோ வர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா யார்கிட்ட கேட்டாலும் இந்த டாக்ஸை பத்தி பேசும்போது டாக்ஸ் எனக்கு எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் எதோ சொல்றாங்கப்பா, எனக்கு மண்டேலே ஏறல, ஆனால் டாக்ஸ் மட்டும் எக்கச்சக்கமாக போகுது அப்படின்வாங்க. சில பேர் அவன் வாங்குற சேலரி தாண்டா நானும் வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனுக்கு டாக்ஸ் ரொம்பவே கம்மியாக போகுது, எனக்கு எக்கச்சக்கமாக போதுமச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் பற்றியோ இல்லை இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் பற்றியோ இதில் ப்ரூஃப் சப்மிஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ் பற்றியோ அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கு போகிற ஒருத்தனும் இதோட நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவனோட டேக்ஸை அவன் கரெக்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஓல்டு ரெஜிமை பற்றி பெருசாக எதுவுமே பேச போகிறது கிடையாது. பிகாஸ் அதில் நிறைய இந்த டிடக்ஷன்ஸு அப்புறம் டிக்ளரேஷன்ஸு ப்ரூஃப் சப்மிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய மண்டக்காயிற விஷயம். இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஓல்டு ரெஜிம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சில பேருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்காது, அவங்க வாடகை வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க, ஹெச்ஆர்ஏ கூட இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நியூ ரெஜிம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நியூ ரெஜிம்லேயே 2022 to 2023 அண்ட் இப்போ கொடுத்துருக்கிற இப்போ நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அறிவிச்சிருக்க பட்ஜெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த ரெண்டு நியூ ரெஜிமையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் எவ்வளோ ரூபாய் வருது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஓல்டு ரெஜிமை பற்றி பெருசாக பேச மாட்டேன்னு சொன்னேன். பட் இந்த நியூ ரெஜிம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஓல்டு ரெஜிமில் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் அதை உங்களுக்கு படித்து காட்டுறேன். 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2,50,000 5 லட்சம் வரைக்கும் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் 10 லட்சத்துக்கு மேலே ஃப்ளாட்டாக 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் ஓல்டு ரெஜிம். ஓல்டு ரெஜிம்க்கு அப்புறம் இந்த நியூ ரெஜிம் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2022 படி நம்மளோட நியூ ரெஜிம் கான்செப்டில் என்ன இருந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது 2022 நியூ ரெஜிம் டேக்ஸில் எந்த மாதிரி ஸ்லாப்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2.5 lakhs வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhsலேருந்து 7.5 lakhs வரைக்கும் 10%, 7.5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 15%, 10 lakhsலேருந்து 12.5 lakhs வரைக்கும் 20% போட்டிருக்காங்க. அண்ட் 12.5 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் 25% போட்டிருக்காங்க. 15 lakhsக்கு மேலே 30% ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் இதில் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்ற எந்த ஒரு டிடக்ஷனுமே அப்ளிகபிள் கிடையாது. அதாவது உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு டைரெக்டாக நாங்கள் டேக்ஸ் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஓல்டு ரெஜிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக 50,000 கம்மி பண்ணிட்டு தான் மீதி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற நியூ ரெஜிம் பற்றி சொல்கிறேன். இப்போ ஓல்டு ரெஜிமில் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்லாப் இருந்திருக்கும். எல்லாமே 2.5 lakhs 2.5 lakhஸாக இந்த ஸ்லாப்ஸ் பிரிஞ்சிருக்குது. பட் இப்போ இந்த 2023 to 2024 பட்ஜெட்டில் நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்ன மாதிரி ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது சொல்கிறேன். 0லேருந்து 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2.5 lakhs தான். இப்போ எக்ஸ்ட்ரா 50,000 ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். 3 lakhsலேருந்து 6 lakhsக்கு எல்லாமே 3 lakhஸாக இப்போ பிரிச்சிருக்கிறாங்க. 3லேருந்து 6 lakhsக்கு 5% போட்டிருக்காங்க. 6 lakhsலேருந்து 9 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 10% போட்டிருக்காங்க. 9 lakhsலேருந்து 12 lakhsக்கு 15% போட்டிருக்காங்க. அண்ட் 12 lakhsலேருந்து 15 lakhsக்கு 20%. ஃபைனல் 15 lakhsக்கு மேலே எல்லாமே ஃப்ளாட் 30%ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இதில் நமக்கு என்ன உதயா வித்தியாசம், எல்லாமே 3 lakhஸாக பிரிச்சிருக்கிறாங்க, எப்பவும் போல தானே 5% 10%ன்னு சொல்லிட்டு டேக்ஸ் வருது, இதில் நமக்கு பெருசாக என்ன அட்வான்டேஜ், அதாவது இந்த நியூ ரெஜிம் போடுறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஷீட் நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2022 நியூ ரெஜிம் டேக்ஸ் பட்ஜெட் படி ஒரு சாம்பிள் கால்குலேஷனாக ஒருத்தருக்கு 16 lakhs 16 லட்சம் பேக்கேஜ் இருந்தால் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது 2022க்கும் இப்போ 2023 to 2024க்கு கொடுத்துருக்கிற பட்ஜெட்லையும் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக பார்த்துடலாம். ஸோ 2022 நியூ ரெஜிம் டேக்ஸ் பட்ஜெட் படி
0லேருந்து 2.5 லேக்ஸ்க்கு வந்து 0%, ஸோ 0 rupees. அடுத்த ஒரு 2.5 லேக்ஸுக்கு வந்து 5% போட்டிருக்காங்க. ஸோ அதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் டேக்ஸ் வருது. அதே மாதிரி 5லேருந்து 7.5 லேக்ஸுக்கு வந்து 10%. ஸோ அந்த 2.5 லேக்ஸுக்கு வந்து 25,000 ரூபாய் டேக்ஸ் வருது. 7.5 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸுக்கு வந்து 15%, ஸோ 37,500. அடுத்த 2.5 லேக்ஸ்க்கு வந்து 20% போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 50,000 ஆகுது. அண்ட் 12.5லேருந்து 15 லேக்ஸ்க்கு வந்து 25% போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 62,500 ரூபாய். அண்ட் 15லேருந்து 16 லேக்ஸுக்கு வந்து 30%. அந்த லாஸ்ட் 1 லேக் இருக்குது பார்த்தீங்களா, 15 தாண்டினதுக்கப்புறம் அதுக்கு வந்து 30% ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 30,000 rupees. ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா 2.5 லேக்ஸ் 2.5 லேக்ஸுக்குலாம் வந்து 5%, 10% தான் இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் வந்த ஒரே ஒரு லேக் 15க்கு மேலே தாண்டிச்சுன்ற ஒரே காரணத்துக்காக 30% போட்டு அதுக்கு வந்து 30,000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செஸ் டேக்ஸ், இல்லை கார்பரேட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக 4%. அதாவது உங்களுக்கு வர அந்த டேக்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓவராலாக இப்போ நம்ம வந்து இந்த காலமில் 2.5 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 15 to 16 லேக்ஸ் வரைக்கும் அந்த 30,000 நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் சம் பண்ணி இன்டூ 0.04 போட்டிங்கன்னா வர அமௌண்ட் தான் வந்து இந்த செஸ் டேக்ஸ். ஸோ 8,700 ரூபாய் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் நம்ம வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ ரெஜிம் படி 16 லட்சம் பேக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து 2,26,200 ரூபாய் டேக்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பட் உங்களோட சேலரி ஸ்லாப்ஸ் மந்த்லி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்றதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2,500 ரூபாய். இதுதான் வந்து மேக்ஸிமம். இதுக்கு மேலே வந்து தாண்ட முடியாது. ஸோ சில கம்பெனிஸ் வந்து எவ்ரி மந்த் உங்ககிட்ட இருந்து வந்து அதை வாங்கிடுவாங்க. சில கம்பெனி எவ்ரி குவார்ட்டர் வாங்குவாங்க. சில கம்பெனி வந்து 6 months ஒன்ஸ் உங்ககிட்ட 1,250 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. உங்கள் பே ஸ்லிப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், தெரியும். இப்போது 2023 நியூ ரெஜிம் டேக்ஸ் பட்ஜெட் இதை வந்து பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி வந்து ஓல்டு ரெஜிமில் 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளிகபிளோ அதே மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இந்த 2023லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 2023ல் உங்களோட சேலரி 16 lakhs அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போக மீதி இருக்கிற 15.5 lakhsக்கு தான் வந்து டேக்ஸ் போடப்படும், விச் இஸ் அ குட் திங். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 0 to 3 lakhs வரைக்கும் 0%, 3 to 6 lakhsக்கு வந்து 5% போட்டிருக்காங்க. ஸோ 15,000 நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 6 to 9 lakhsக்கு வந்து 10%, ஸோ இது வந்து 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். 9 to 12 lakhs வந்து 15%, 45,000. 12 to 15 lakhs இது எல்லாமே 3 lakhs வந்து பிரியுது. ஸோ இதுக்கு வந்து 20% போட்டு 60,000 ரூபாய். அண்ட் அதுக்கப்புறம் 15லேருந்து 15.5 lakhs. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் லாஸ்ட் 2022 பட்ஜெட்டோட டேக்ஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து 15 to 16 lakhsன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். 1 lakhக்கான டேக்ஸ் 30% டேக்ஸ் போட்டிருப்பேன். ஆனால் இங்கே வந்து 15 to 15.5, ஸோ 50,000க்கான 30% டேக்ஸ் தான் வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து 15,000 வருது. இது எல்லாத்துக்கும் மேலே செஸ் டேக்ஸ் இதுலேயும் அப்ளிகபிள் 4%. ஸோ மேலே இருக்கிற எல்லா டேக்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம சம் பண்ணி இன்டூ 0.04 போட்டோன்னா 6,600 ரூபாய் வருது. மொத்தமாக டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,71,600 ரூபாய் தான். ஸோ அதே பேக்கேஜ் தான். ஆனால் நியூ ரெஜிமில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் வச்சு மைனஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 54,600 ரூபாய் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப்மே காட்ட தேவையில்லை, எந்த ஒரு டிக்ளரேஷனுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக நியூ ரெஜிம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் ஓவரால் டேக்ஸ் 16 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,71,600 ரூபாய் தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து 54,600. அண்ட் இதெல்லாம் போக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அது வந்து மேக்ஸிமம் 2,500 ரூபாய் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேஷனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். டேக்ஸ் ரெபேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டேக்ஸ் ரெபேட்னா என்ன உதயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்லாபில் வந்து நமக்கு வந்து சொல்லிடுறாங்களா 0 to 2.5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஸ்லாப். பட் ரிபேட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஓவரால் பேக்கேஜ் வந்து
7 lakhs இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம நியூ ரெஜிம் படி பார்க்கும்போது 2023 இது நியூ ரெஜிம் படி பார்க்கும்போது 6 to 9 lakhsக்கு நான் வந்து 10% போடணும் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்போ அப்ளிகபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லட்சத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து அப்ளிகபிள். அண்ட் இது 7 லட்சம் கூட நான் சொல்ல மாட்டேன், 7,50,000 சொல்லுவேன். பிகாஸ் டேக்ஸ் ரெபேட் வந்து இப்போ 7 lakhs வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7 lakhs ப்ளஸ் 50,000 அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சேர்த்து தான் 7,50,000. ஸோ ஒருத்தர் வந்து 7,50,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் படி 50,000 வந்து மைனஸ் பண்ணிட்டு அந்த 7 லட்சத்துக்கு தான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. 7 லட்சத்துக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 100% ரிபேட் ஆகிடும். ரிபேட் ஆச்சு அப்படின்னா 7 லட்சத்துக்கு ஒரு பைசா கூட நீங்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, விச் இஸ் அ பாசிட்டிவ் திங். நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃபும் காட்ட தேவையில்லை, எந்த ஒரு டிக்ளரேஷனும் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ணாமல் 7 லட்சத்துக்கு உங்களுக்கு 7.5 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி 2022ல் எவ்வளோ உதயா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 lakhs வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 7 lakhs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 lakhs ப்ளஸ் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரெண்டும் சேர்த்து 7.5 lakhsனு வச்சுக்கோங்க. 7.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. இது வந்து நான் இந்த பார்ட்டி அப்போஸ் பண்ணியோ இல்லை இன்னொரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் நான் பேசல. ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் பண்ணுறேன். பிகாஸ் நம்மள மாதிரி ஒரு சேலரிட் இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த நியூ ரெஜிம் எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் இல்லை யூஸாக இருக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு டாக்ஸ் ப்ரூஃப் சப்மிஷன் டிக்ளரேஷன் எதுவுமே இல்லாத ஒரு 16 lakhs பேக்கேஜ் மனிதர் வந்து இந்த நியூ ரெஜிம் போனால் அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லின்னு இருக்கிறேன். அடுத்தது இந்த பணக்காரர்கள், அதாவது 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன இத்தனை டாக்ஸுகளுக்கு மேலே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே யாராவது சேலரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போடப்படும். அதாவது நீ ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்க டேக்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இது. ஸோ இந்த ஹையஸ்ட் சர்சார்ஜ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37% வரைக்கும் அதிகமாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து குறைச்சி 25% வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்லாப்ஸ் எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10% சர்சார்ஜ். அதே மாதிரி 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 15% சர்சார்ஜ் போடுவாங்க. 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 25% சர்சார்ஜ் போடுறாங்க. அண்ட் லாஸ்ட் 5 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 37% சர்சார்ஜ் போடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் வந்து 5 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி கட்டுற அந்த 30% ஸ்லாபோட இந்த சர்சார்ஜ் ஸ்லாபையும் சேர்த்தா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 42.744% வந்துட்டு இருந்தது. இப்போது மேக்ஸிமம் சர்சார்ஜே வந்து 25% தான் போடப்படும் அப்படின்னு சொன்னதுனால அது வந்து 39% கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சர்சார்ஜ் மக்களே. இது வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது, பெரிய பெரிய ஆட்களுக்கு. பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுமே இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசையை நம்ம வந்து செட் பண்ணி வைப்போம், கோல் செட் பண்ணி வைப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த ரிபேட் 7 lakhs இருக்கட்டும், இல்லை சர்சார்ஜ் 39% இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு அப்ளிகபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பழைய டேக்ஸ் பட்ஜெட் வந்து எப்பவும் போல் அப்ளிகபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துட்டோம் மக்களை. இதுக்கு மேலே நான் இன்னும் இந்த வீடியோ வந்து வளவல குழலாம் இழுக்கலை. இந்த கால்குலேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பேக்கேஜ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, Udaya Bharathi signing out. Cheers. Bye-bye.